சுவாதி வழக்கில் அரசியல் குறுக்கீடு இருந்ததால் ராம்குமாருக்காக ஆஜராகாமல் விலகுவதாக வக்கீல் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். சுவாதி கொலை தொடர்பாக ராம்குமாரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றனர். இந்நிலையில் இக்கொலையை தான் செய்யவில்லை என்றும் தன்னை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்றும் ராம்குமார் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். வக்கீல் மகேந்திரன் என்பவர் சென்னை முதலாவது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை புதனன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார். அப்பொழுது மூத்த வக்கீல் கிருஷ்ணமூர்த்தி ஆஜராகி வாதாடினார். பின்னர் இவ்வழக்கை ஜூலை 15ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். இதனிடையே கிருஷ்ணமூர்த்தி இவ்வழக்கிலிருந்து விலகுவதாக வியாழனன்று அறிவித்தார். அரசியல் தலையீடு காரணமாகவும் மன உளைச்சல் மற்றும் வேலைபளு காரணமாக இவ்வழக்கில் ஆஜராக போவதில்லை என்று அவர் கூறினார். நாங்க ஜெயிலுக்கு போய் அவன் பின்னாடி போய் அந்த அக்யூஸ் பின்னாடி போயிட்டு அவர் கொடுத்தாரா கொடுக்கலையா இந்த ஆராய்ச்சியில நாங்க இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் இறங்கி எங்க நேரங்களை வீணாக்க விரும்பல. அதனால ஃபார் டைம் பீயிங் இந்த வழக்குலேருந்து நாங்கள் விலகிடுறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு இந்து இயக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் எனக்கு உறுதி அளிச்சிருக்காரு. 15ஆம் தேதிக்குள்ள ராம்குமார் குடும்பத்தை சேர்ந்தவங்க ரேஷன் கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு நான் உங்களை அணுகிறேன்னு சொல்லிட்டு, அப்படி அணுகினால் நாங்கள் தொடர்ந்து இந்த வழக்கை நடத்துவோம். இல்லைன்னா இந்த வழக்கிலிருந்து நாங்கள் விலகுவோம்.